நம்ம சேனலில் பிக்கப் யூனிட்டை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இந்த பிக்கப் யூனிட்டு இது ஏற்கனவே வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு கியருக்கு முன்னாடி உள்ள அந்த பேனல் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணாப்பில் போட்டிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கியர்ஸ் எல்லாமே நான் தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காரணத்துக்குன்னா, நான் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இந்த கியர் பார்த்தாவே தெரியும், இதில் எந்த அளவுக்கு டோனர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து நம்ம ஐபி சொல்யூஷன்ஸ்லாம் போட்டு வாஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கியர் பார்த்தாலும் தெரியும், கியர் நல்லா இருக்குது. பட் இதில் டோனர் டஸ்ட்டு இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால நமக்கு இதில் ரொட்டேஷனில் ப்ராப்ளம் வரும். இந்த பிளேட்டு கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம கலட்டினாப்லே அப்படியே வச்சுருக்கோம். இது எக்காரணம் கொண்டு இதெல்லாம் வளைச்சிடவே கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த கியர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன காரணம்னா, நம்ம என்ன தான் கரெக்டாக மாட்டிடலாம், பட் இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்காக இந்த கியர் எப்படி இருந்துச்சுங்கிறதுக்காக நான் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப அசம்பிள் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பிக்கப் ரப்பர் எல்லாமே புதுசு தான் இருக்குது. பட் அடிக்கடி பேப்பர் ஜாம் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக தான் இப்போ இந்த யூனிட்டை வந்து நம்ம கழட்டி கம்ப்ளீட்டாக கியர்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சென்சாரு. இந்த சென்சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு சின்ன டஸ்ட்டோ அல்லது பேப்பர் பீஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நமக்கு அடிக்கடி பேப்பர் ஜாம் எரர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சென்சார் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஐபி சொல்யூஷன் கூட யூஸ் பண்ணலாம். இதை நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு டூத் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் வீடியோக்காக லைட்டாக காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் டீப்பாக தான் இதை வாஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கனெக்டர் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். இந்த சொல்னாய்டு இதோட ஃபங்க்ஷனும் நம்ம செக் பண்ணணும். இது இப்போதைக்கு இது தனியாக இருக்கட்டும். முக்கியமாக இந்த கியர் அசம்பிளி பிரிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பிரிக்கணும், ஏன்னா எதுவும் மாறிடக்கூடாது. நான் அதனால தான் முன்கூட்டியே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். இது நெக்ஸ்ட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங்கு இது எதுவும் டேமேஜ் ஆகலை, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதோட மூமெண்ட் அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கியர்ஸும் நான் வெளியில் எடுத்துகிட்டு WD சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக போட்டு வாஷ் பண்ண போகிறோம். இது தட்டினாவே தெரியுது, லைட்டாக டோனர்லாம் அதில் நிறையவே இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி பீஸ்லாம் பத்திரமா வைக்கணும். இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த பிளாஸ்டிக், இந்த கேப்பை வந்து இப்படி இழுத்தோம்னா திரும்ப ரிட்டர்ன் போகணும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக போகலை இது. இந்த கியர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீயாக மூமெண்ட் இல்லை. இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இந்த கியர் தான் பேப்பர் ட்ரேயை வந்து நமக்கு லிஃப்ட் பண்ணி விடும். இதில் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு டோனர்லாம். இப்போ நான் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பொசிஷனில் நம்ம மாட்டணும், கரெக்டாக அது ரொட்டேட் ஆகணும். நான் இப்போதைக்கு வீடியோக்காக சும்மா லைட்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். முக்கியமாக இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் எதுவும் வளைஞ்சிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங்கு பிடிச்சிருக்கிற இந்த கேப்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும்.
இதை நான் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் அது டைட்டாக தான் சுற்றுற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், WD சொல்யூஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நம்ம WD சொல்யூஷன் இதில் அப்ளை பண்ணும்போதே ப்ராப்ளம் கிளியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு கியர்ஸுமே இதில் டேமேஜ் இல்லை, ஸ்ப்ரிங்கும் நல்லா தான் இருக்குது. ஜஸ்ட்டு மூமெண்ட்டு மட்டும் ஒரு ஃப்ரீயாக இல்லை. அதனால் நான் அதை வாஷ் பண்ணிவிட்டு போட்டாவே போதும். அதனால் நான் இந்த இதெல்லாம் வந்து இதை கழட்ட போகிறதில்ல. இதுக்கு மேலே இந்த மாதிரி கியர்ஸ் மட்டும் நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கியரு, இதுவும் ஃப்ரீயாக இல்லை. இந்த கியர் நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அதனால் நான் இதை வந்து கழட்ட போகிறதில்ல. இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இந்த பிளாக் கலர் கியர் நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சுற்றுது. இப்போ பார்த்தா இந்த ஸ்ப்ரிங்கோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா ஈஸியாக மூவ்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த யூனிட்டை அப்படியே இங்கிட்டு திருப்புவோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மொத்தம் 3 ரப்பர் வரும். பெரிய ரப்பர் 2, சின்ன ரப்பர் 1 ரப்பர் வரும். இந்த ரப்பர் புதுசாக தான் இருக்குது. இந்த பேக் சைடு உள்ள இந்த ரோலரும் நல்லா ஃப்ரீயாக தான் சுற்றுது. இதுலேயும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் இதையும் கழட்ட வேண்டியதில்லை. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது கியர் அசம்பிளி மட்டும்தான். இந்த டஸ்டெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங் வந்து உள்ளே கலண்டாப்பில் இருக்குது. சில நேரம் வந்து இந்த ஸ்ப்ரிங்கு கலண்டுக்கிட்டாலும் நமக்கு மூமெண்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து கரெக்ட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதை வாஷ் பண்ணிவிட்டு இதை அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ தனியாக பண்ணுவோம். இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும். ஏன்னா அது சர்வீஸ்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இந்த கியர் அசம்பிளியெல்லாம் திரும்ப அதில் உட்கார வச்சு கரெக்டாக நம்ம ஃபங்க்ஷன் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணணும். அதனால் ரொம்ப லெங்க்த் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.